நாஞ்சல் விஜயனோட பிரச்சனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களோட ஒய்ஃபோட சேர்த்து இவரு ஒரு வீடியோ போடுறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் விலாவரியா சொல்லி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்பல. இப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சேனல்லையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேப் தமிழ்ல இருந்து. நாஞ்சல் விஜயன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் போடுற விஷயம்லாம் பொம்பளை விஷயம் அப்படிலாம் போடுவாரு. அதை பார்த்து நிறைய பேர் நெட்டிசனுக்கு என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஒருவேளை இதை பார்த்துதான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதோ பேசுறாங்க. ஆனா உண்மை அது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2017க்கு முன்னாடில இருந்தே எனக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்போட அடுத்த கட்டம் என்னது, லவ் தான். ஸோ நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை பெற்றுக்கும் போது நம்ம வளர்க்கலாம், நானும் சேர்த்து வளர்க்குறேன். அந்த பொண்டாட்டியோட நீங்கள் இருங்க, ஆனால் வாரத்தில் சாட்டர்டே சண்டே மட்டும் பிக் பாஸ்ல வர மாதிரி வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஓப்பனாக இன்டர்வியூல சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, நாஞ்சல் விஜயனை தூக்கி உள்ளே போடணும், அடுத்த மாதம் பெட்டி அப்படிங்கிற மாதிரி. இங்கே மாதம் பெட்டியை விட ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க ஒய்ஃபோட இருங்க, 2 நாள் என் கூட வாங்க அப்படின்னு இவங்களும் ஓப்பனா இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேரையும் சேர்த்து உள்ள தள்ளிட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ இவங்க ஆளாளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல அப்படி இருந்தேன், இப்ப அப்படி இல்ல, குழந்தை வந்தோடனே திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருநங்கைகள் பல பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னு அதை பத்தின கருத்து கேட்கும் போது, இந்த மாதிரி இப்படி பண்றாங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட வேண்டியதானே, அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நியாயம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாவே இந்த விஜய் டிவில உள்ள போறவங்க எல்லாம் ஒரு பொண்டாட்டியோட போனா வெளில வரும்போது 2 பொண்டாட்டியோட தான் வராங்க. இது என்ன கதை அப்படிங்கிறதே புரியல. பிக் பாஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் இப்ப மாதம் பெட்டி, அதுக்கப்புறம் நாஞ்சல் விஜயன், இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் போல தொடர்கதையாட்டம். ஸோ இது ஃபுல் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னாவே ஒரு அஃபேரை பயங்கரமா இங்க எடுத்து இந்த சொசைட்டில இவங்களே முன்னுதாரணமா கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொதுவாகவே டபுள் மீனிங் காமெடி பார்த்துருப்போம், டபுள் மீனிங் ஷோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ 2 பொண்டாட்டி வச்சிருக்கவங்கள என்னமோ ஞானி மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கூட பாத்தீங்கன்னா, நாஞ்சல் விஜயன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி கேட்கும்போது, அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, அவங்க பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இன்னும் வச்சு பப்ளிசிட்டி பண்றதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீயே விஜய் டிவில சைட் கேரக்டர் தானே பண்ண, மெயின் கேரக்டருக்கும் உனக்கு பண்ணதே இல்லை, அடிக்கடி உனக்கு வேஷம் போட்டு கோமாளியா தானே அனுப்பிச்சு விட்டாங்க, என்னமோ ஹீரோ கணக்கால பேசுற, உனக்கு இவ கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இவங்கெல்லாம் பிளான் போட்டு தான் பண்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதான் பண்றாங்க, 3 பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.